நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே இடப்பிரச்சினை காரணமாக முதியவர் ஒருவரை பள்ளி ஆசிரியர் அடித்து கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடங்குளம் அருகே உள்ள கூட்டப்புள்ளியைச் சேர்ந்தவர் சகாய கீதன். அப்பகுதியில் உள்ள பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வரும் இவருக்கும் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த மரிய விக்டர் என்ற முதியவருக்கும் இடப்பிரச்சினை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதில் சம்பவத்தன்று ஏற்பட்ட தகராறில் முதியவரை சகாய கீதன் தாக்கியதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆசிரியர் சகாய கீதனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பழிக்கு பழி வாங்கும் நடவடிக்கையாக ஜாமீனில் வெளியே வந்த இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேர் கொண்ட கும்பல் போலீசில் சரணடைந்தனர். கும்மிடிப்பூண்டி அடுத்த கயலார்மேடு கிராமத்தைச் சேர்ந்தவர் திலீப் குமார். இவர் ஈகுவார் பாளையம் அருகே தன் நண்பருடன் சேர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்த போது மர்ம கும்பலால் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்த நிலையில் பதிரிவீடு காவல் நிலையத்தில் 6 இளைஞர்கள் சரணடைந்தனர். விசாரணையில் மாநெல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்ற இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் திலீப் குமார் சிறை சென்றதும் பின்னர் ஜாமீனில் வெளியே வந்ததும் தெரிய வந்துள்ளது. சக்திவேல் கொலைக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக திலீப் குமார் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதனிடையே சக்திவேல் கொலை வழக்கில் அஜய் என்பவருக்கு விரித்த வலையில் சக்திவேல் சிக்கி உயிரிழந்ததும் இதனால் அச்சத்தில் இருந்த அஜய் சக்திவேலின் நண்பர்களுடன் கூட்டு சேர்ந்து திலீப் குமாரை கொன்றதும் தெரியவர சரணடைந்த 6 பேரிடமும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.